வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 219 காண்போமா? ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். அன்பார்ந்த மன்னனே, மகத நாட்டின் மன்னனாக இருந்த ஜராசந்தனுடைய பாதுகாப்பின் கீழ் மிகவும் சக்தி வாய்ந்த கம்சன் யது வம்சத்தினரை துன்புறுத்த ஆரம்பித்தான். அதற்கு துணையாக பிரலம்பன், பகன், சானூரன், முஷ்டிகன், அகாசுரன், பகாசுரன், திருநாவர்தன், துவிவிதன், பூதனை, கேசி, தேனுகாசுரன், பானாசுரன், நரகாசுரன், அரிஷ்டன் மற்றும் பூமியில் உள்ள பல அசுர மன்னர்களின் உதவியினை பெற்றான். கம்சனால் துன்புறுத்தப்பட்ட யாதவர்கள் தங்களுடைய ராஜ்யங்களை விட்டுவிட்டு குரு, பாஞ்சாலம், கேகயம், சால்வம், விதர்பம், நிஷதம், விதேகம் மற்றும் கோசலம் முதலான நாடுகளில் தஞ்சம் புகுந்தனர். கம்சனுடைய உறவினர்களில் ஒரு சிலர் மட்டுமே கம்சனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு சேவகம் செய்து வந்தனர். கம்சன் தேவகியின் 6 மகன்களையும் கொன்ற பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு அம்சம் 7வது குழந்தையாக தேவகியின் கர்ப்பத்தில் புகுந்தது. அக்ரூரரை போன்ற சிறந்த பக்தர்களே சிலர் கம்சனை திருப்திப்படுத்துவதற்காக அவனுடனேயே தங்கினர். இவர்கள் பல காரணங்களுக்காக இதை செய்தனர். தேவகியின் 6 குழந்தைகள் கொல்லப்பட்ட உடனேயே அடுத்து வரப்போகும் பகவானின் வரவிற்காக அவர்கள் காத்திருந்தனர். பக்தர்கள் சிலர் பகவானின் லீலைகளை காண்பதற்காக கம்சனுக்கு அருகிலேயே இருக்க விரும்பினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யோக மாயாவிற்கு பின்வருமாறு உத்தரவிட்டார். அகில லோகங்களாலும் பூஜிக்கப்படும் என் சக்தியே, எல்லா ஜீவராசிகளுக்கும் மங்களம் அளிப்பவளே, பல இடையர்களும் அவர்களது மனைவிகளும் வாடும் ஆயர்பாடிக்குச் செல். பசு கூட்டங்களால் அழகுபடுத்தப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் உள்ள நந்த மகாராஜனின் வீட்டில் வசுதேவரின் மனைவியான ரோகிணி வசிக்கிறாள். வசுதேவரின் மற்ற மனைவிகளும் கம்சனுக்கு பயந்து மாறுவேடத்தில் அங்கு வசித்து வருகின்றனர். நீ அங்கு செல்ல வேண்டும். தேவகியின் கருப்பைக்குள் சங்கர்ஷனர் அல்லது சேஷன் எனப்படும் எனது பூரண அம்சம் இருக்கிறார். அவரை சிரமமின்றி ரோகிணியின் கருப்பைக்கு மாற்றிவிடு. சர்வ மங்களம் பொருந்திய யோக மாயையே, நான் பிறகு என்னுடைய முழுமையான 6 ஐஸ்வர்யங்களுடன் தேவகியின் மகனாக தோன்றுவேன். நீ நந்த மகாராஜனின் மனைவியான யசோதையின் மகளாக தோன்றுவாய். சாதாரண மனிதர்கள் மிருகபலியுடன் பல்வேறு பொருட்களால் உன்னை ஆடம்பரமாக வழிபடுவார்கள். ஏனென்றால் எல்லோருடைய பௌதீக ஆசைகளையும் நிறைவேற்றுவதில் நீ மிகவும் உயர்ந்தவளாக இருக்கிறாய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பின்வருமாறு கூறி யோக மாயாவை ஆசிர்வதித்தார். பூமியில் உள்ள வெவ்வேறு இடங்களில் துர்க்கை, பத்ரகாளி, வைஷ்ணவி, நாராயணி, குமுதா, ஈசானி, சாரதா, சண்டிகா, கிருஷ்ணா, மாதவி, கனியகா, மாயா மற்றும் அம்பிகா என வெவ்வேறு நாமங்களை உனக்கு மக்கள் சூட்டுவார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது சக்தியும் ஒரே சமயத்தில் தோன்றியதால் மக்கள் சாக்தர்கள் மற்றும் வைஷ்ணவர்கள் என்றும் 2 பிரிவினர்களாக பிரிந்துள்ளனர். பௌதீக சுகபோகங்களில் ஆர்வம் உள்ளவர்கள் சாக்தர்களாகவும், பரமபதம் எனும் மோட்சத்தை அடைவதில் ஆர்வமுள்ளவர்கள் வைஷ்ணவர்களாகவும் உள்ளனர். வைஷ்ணவர்களாக உள்ளவர்கள் ராதாகிருஷ்ணர், சீதாராமர், லட்சுமி நாராயணர் மற்றும் ருக்மிணி துவாரகாதீசர் முதலான அர்ச்சாமூர்த்திகளை வழிபடுகின்றனர். வெவ்வேறு இடங்களில் மாயாதேவி எவ்வாறு வழிபடப்படுகின்றார் என்பதை காண்போம். வாரணாசியில் துர்க்கை என்றும், ஒடிசாவில் விஜயா என்றும், அவந்தியில் பத்ரகாளி என்றும், குலகாபுரத்தில் வைஷ்ணவி அல்லது மகாலட்சுமி என்றும் அறியப்படுகிறாள். மும்பையில் காமரூபம் என்ற இடத்தில் சண்டிகா என்றும், கன்னியாகுமரியில் கன்னியகா என்றும், வட இந்தியாவில் சாரதா என்றும் வெவ்வேறு பெயர்களுக்கு ஏற்ப காட்சி அளிக்கிறாள். ஸ்ரீல விஜயத்வஜ தீர்த்தபாதர் தன்னுடைய பத ரத்னாவளியில் இதற்குரிய அர்த்தங்களை விளக்கியுள்ளார். மாயாதேவியானவள் மிகவும் கஷ்டத்துடன் அணுகப்படுவதால் துர்க்கை என்றும், மங்களகரமானவள் என்பதால் பத்ரா என்றும், கருநீல வண்ணம் கொண்டவளாக இருப்பதால் காளி என்றும், மிகவும் ஆற்றல் மிக்க சக்தியாக இருப்பதால் விஜயா என்றும், விஷ்ணுவின் வெவ்வேறு சக்திகளில் ஒன்றாக இருப்பதால் வைஷ்ணவி என்றும், ஜட உலகில் சுகபோகங்களை அனுபவிக்கும் வசதிகளை நிறைவேற்றுவதால் குமுதா என்றும், மாயாதேவியின் எதிரிகளான அசுரர்களிடம் மிகவும் கொடூரமானவளாக இருப்பதால்
அவள் சண்டிகா என்றும், எல்லா வகையான பௌதீக வசதிகளையும் அளிப்பதால் அவள் கிருஷ்ணா என்றும் அழைக்கப்படுகிறாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் இவ்வாறு கட்டளையிடப்பட்ட யோகமாயா உடனே ஓம் எனும் வேத மந்திரத்தை உச்சரித்து அப்படியே ஆகட்டும் என்று உறுதி கூறி அதற்கு சம்மதித்தாள். பிறகு பகவானை வலம் வந்து பூமியில் உள்ள நந்தகோகுலம் என்ற இடத்திற்கு சென்று பகவானின் உத்தரவுப்படி அனைத்தையும் செய்து முடித்தாள். ரோகிணியின் புதல்வர் தேவகியின் கர்ப்பத்திலிருந்து ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றப்பட்டதால் சங்கர்ஷனர் என்றும் அழைக்கப்படுவார். கோகுலவாசிகளை எல்லாம் திருப்திப்படுத்தும் திறமை உடையவராக இருப்பதால் அவர் ராமர் என்றும் அழைக்கப்படுவார். அவருடைய அதிக தேகபலத்தின் காரணமாக பலபத்திரர் என்றும் அழைக்கப்படுகிறார். தேவகியின் குழந்தை யோக மாயையால் ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றப்பட்டதும் தேவகியின் கர்ப்பம் கலைந்து விட்டது போல் காணப்பட்டது. இதனால் அரண்மனை வாசிகள் பலரும் வருத்தப்பட்டனர். அவர்களுடன் சேர்ந்து கம்சனும் வருத்தப்பட்டான். இவ்வாறு தேவகியின் 7வது கர்ப்பம் கலைந்து விட்டதாக அனைவரும் நினைத்தனர். ஆனால் அவரோ ரோகிணிக்கு மகனாக பிறந்து வளர்ந்து வந்தார். பகவான் பலராமனுக்கு முன் பிறந்த 6 குழந்தைகளும் என்ன காரணத்தினால் உடனே கொல்லப்பட்டனர், யார் இவர்கள் என்பதனை தெரிந்து கொள்வோமா? பகவான் பலராமருக்கு முன்பு பிறந்த 6 குழந்தைகளும் யார்? பிறந்த உடனேயே கொல்லப்பட காரணம் என்ன? பிரம்மதேவனின் மானச புத்திரராக தோன்றியவர் மரீசி முனிவர். 6 குழந்தைகளும் முன்பு மரீசியின் மகன்கள். இவர்கள் முதல் மன்வந்திரமான ஸ்வயம்புவ மன்வந்திரத்தைச் சேர்ந்த 6 புகழ்பெற்ற முனிவர்கள். ஷட்கர்பர்கள் என அழைக்கப்படும் இந்த 6 மகன்களும் ஒரு சமயம் படைக்கும் தொழிலை செய்பவரான பிரம்மதேவரை பார்த்து ஏளனமாக சிரித்தனர். இந்த அவமரியாதையான செயலால் பிரம்மதேவர் அவர்களை இரண்யகசிபுவின் மகனான காலநேமி என்ற அசுரனின் மகன்களாக மறுபிறவி எடுக்கும்படி சபித்து விட்டார். இவர்கள் இரண்யகசிபுவிற்கு பேரன்களாக பிறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. பிரம்மாவின் வாக்கின்படி காலநேமியின் மகன்களாக ஷட்கர்பர்கள் மீண்டும் மறுபிறவி எடுத்தனர். முற்பிறவியில் மரீசியின் 6 குழந்தைகளாக இருந்தவர்கள். இவர்கள் 6வரும் அசுரத்தனமாக இருந்த பொழுதிலும் அவர்கள் தங்கள் தெய்வீகத் தன்மையை மறக்காமல் சாபத்தை நீக்க பிரம்மாவை சாந்தப்படுத்த முயன்றனர். அதனால் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்தனர். அவர்களுடைய தவம் பிரம்மாவை மகிழ்வித்தது. பிரம்மதேவர் அவர்களுக்கு அழியாத வரத்தை வழங்கினார். தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் ரிஷிகளாலும் மற்றும் அசுரர்களாலும் வெல்ல முடியாத வரத்தினை அளித்தார். இரண்யகசிபுவின் சாபம். இரண்யகசிபு தன்னுடைய பேரன்கள் பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்யச் சென்று வரங்களை பெற்று வந்ததால் கோபமடைந்தார். முதலில் அவர்களை பாதாள லோகத்தில் 100கணக்கான ஆண்டுகள் தூங்கும்படி சபித்தார். பிறகு அதனை மாற்றிக்கொண்டு அடுத்த பிறவியில் அவர்கள் 6வரும் அவர்களது தந்தையின் கையினாலேயே மரணமடைவார்கள் என்று சபித்தார். காலநேமியின் மரணம். தாரகாசுர யுத்தத்தில் காலநேமி பகவான் ஸ்ரீ விஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டார். காலநேமி பகவானை பழிவாங்கும் எண்ணத்திலேயே இறந்தான். இரண்யகசிபுவின் சாபத்திற்கு ஏற்றாற்போல் காலநேமி அடுத்த பிறவியில் கம்சனாக பிறந்தான். தேவகியின் கர்ப்பத்தில் பிறத்தல். இரண்யகசிபுவிடம் சாபம் ஏற்றுக்கொண்ட ஷட்கர்பர்கள் தேவகிக்கு அடுத்தடுத்து 6 மகன்களாக பிறந்தனர். நாரதரின் தூண்டுதல். கம்சன் முதலில் பிறந்த இந்த 6 குழந்தைகளையும் கொல்லாமல் விட்ட பொழுது நாரத முனிவர் கம்சனை தூண்டிவிட்டு அவர்களை கொல்லச் செய்தது அவர்களின் தந்தையான காலநேமியே கம்சன் என்பதை நாரதர் உணர்ந்திருந்தார். கம்சனின் கையால் மரணம் ஏற்பட்டால்தான் அவர்களுக்கு சாப விமோச்சனம் என்ற காரணத்தால் நாரதர் கம்சனை தூண்டிவிட்டார். அதன்படியே தேவர்களுக்கு சாப விமோச்சனமும் கிடைத்தது. தேவகியின் கர்ப்பத்திற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகை. ஸ்ரீமத் பாகவதம். பகவான் அபிவிஸ்வாத்மா பக்தானா அபயங்கரக ஆவிவேசாம்ச பாகேன மன ஆனக துந்து பேகே. எல்லா ஜீவராசிகளிலும் பரமாத்மாவாக இருப்பவரும் தன்னுடைய பக்தர்களின் அச்சத்தை போக்குபவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய சகல ஐஸ்வர்யங்களுடன் வசுதேவரின் மனதில் புகுந்தார். இங்கு விஸ்வாத்மா என்பது எல்லோருடைய இதயத்திலும் இருப்பவர் என்பதை குறிக்கின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பற்றவர் என்றாலும் அவர் ஒரு பக்தரின் மனதில் புகுந்து பிறகு ஒரு குழந்தை பிறப்பதை போல் தோன்றுகிறார். பகவான் முன்பே அவரது மனதில் இருக்கின்றார். ஆவிவேச என்னும் சொல் வசுதேவரின் மனதில் பகவான் தோன்றினார் என்பதை குறிக்கிறது.
பகவானின் உருவத்தை தமது இதய மத்தியில் சுமக்கும் அதே சமயம் உன்னதமாக பிரகாசிக்கும் பகவானின் ஒளியை வசுதேவர் தாங்கியதால் அவர் சூரியனைப் போல் பிரகாசித்தார். அதன் பிறகு வசுதேவரின் மனதிலிருந்து தேவகியின் மனதிற்கு மாற்றப்பட்டார். இவ்வாறாக வசுதேவரால் தன்னிடம் சேர்ப்பிக்கப்பட்டவரும் அனைவருக்கும் மூல உணர்வாக இருப்பவரும் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தன் இதயத்தின் மத்தியில் தேவகி தரித்தாள். உதிக்கும் சந்திரனை தாங்குவதால் கீழ்வானம் அழகு பெறுவது போல் தேவகியும் அழகு பெற்று விளங்கினாள். கம்சனுடைய சிறையில் இருந்த தேவகி சகல காரணங்களுக்கும் காரணமான உலகிற்கெல்லாம் உறைவிடமாக விளங்குகின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே உறைவிடமானாள். தேவகியின் கர்ப்பத்தில் பகவான் இருந்ததால் தான் சிறைப்பட்ட இடத்தையும் அவள் ஒளிமயமாக்கினாள். தேவகி மகிழ்ச்சியாகவும் தூய்மையாகவும் விளங்குவதைக் கண்ட கம்சன் பின்வருமாறு எண்ணினான். இப்பொழுது அவளுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பகவான் விஷ்ணு என்னை கொல்லப்போவது நிச்சயம். ஏனெனில் இதற்கு முன் தேவகி இவ்வளவு பிரகாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்பட்டதே இல்லை. பகவத்கீதை. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். பரதகுல தோன்றலே, எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் தர்மம் நிலைகுலைந்து அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் தோன்றுகின்றேன் என்று பகவான் பகவத்கீதையில் கூறியது போல் திரேதாயுகத்தில் வசுதேவர் தேவகிக்கு மகனாக பிறக்கப் போகிறார். கம்சன் தேவகியை நினைத்து பலவாறு சிந்தித்தாலும் பகவான் பிறக்கும் வரை காத்திருந்து பிறகு தேவையானதை செய்வோம் என முடிவு செய்தான். கம்சன் தன் அரியாசனத்திலோ ஓய்வறையிலோ அமர்ந்திருக்கும் பொழுது, தன் படுக்கையில் படுத்திருக்கும் பொழுதும், உணவு உண்ணும் பொழுதும், உறங்கும் பொழுதும், பூமியில் சஞ்சரிக்கும் பொழுதும், உண்மையில் எந்த இடத்தில் இருந்த பொழுதும் தன் பகைவரும் பகவானுமான ரிஷிகேஷரை மட்டுமே எங்கும் கண்டான். சர்வ வியாபகமுடைய தன் எதிரியை பற்றியே சிந்தித்த கம்சன் கிருஷ்ண உணர்வை உடையவனானான். நாரதர், தேவலர் மற்றும் வியாசர் போன்ற முனிவர்களாலும் இந்திரன், சந்திரன் மற்றும் வருணன் போன்ற பிற தேவர்களாலும் பின்தொடரப்பட்ட பிரம்மதேவரும் சிவபெருமானும் எவருடைய கண்களுக்கும் புலப்படாமல் தேவகியின் அறைக்கு வந்து அனைவருக்கும் அருள்பாலிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மரியாதையுடன் வணங்கி அவரை துதித்தனர். பகவானே, இந்த பூமியில் உள்ள பெரிய அசுர பாரம் உங்களுடைய தோற்றத்தால் உடனே ஆற்றப்பட்டு விடுகிறது. எனவே நாங்கள் பாக்கியசாலிகள். தங்களுடைய திருவடிகளை அலங்கரிக்கும் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை ஆகிய சின்னங்களை இம்மண்ணுலகிலும், அதாவது பிருந்தாவனத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் காலடி தடம்பட்ட இடங்கள், சொர்க்கலோகங்களிலும் எங்களால் காண முடியும் என்பதால் நாங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். பகவானே, நீங்கள் கர்ம பந்தத்தினால் இவ்வுலகில் தோன்றும் ஒரு சாதாரண ஜீவராசி அல்ல. எங்கள் மீது உள்ள கருணையினால் தாங்கள் எங்களை காப்பாற்ற வந்திருக்கின்றீர்கள். பகவானே, உமது கருணையினால் தாங்கள் இதற்கு முன்பு மீனாகவும், குதிரையாகவும், ஆமையாகவும், நரசிம்மராகவும், வராகமாகவும், அன்னப்பறவையாகவும், ஹயக்ரீவராகவும், ராமராகவும், பரசுராமராகவும், வாமனராகவும் அவதாரங்களை ஏற்றீர்கள். இப்பொழுது உங்களுடைய கருணையினால் இவ்வுலகில் உள்ள தொல்லைகளை குறைத்து மீண்டும் எங்களை காப்பாற்றி அருளுங்கள். தங்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றோம். பகவான் ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவதரிக்கிறார். யதுவம்சத்தில் தேவகியின் புதல்வராக அவர் தோன்றியதும் இப்படித்தான். இவ்வாறாக எல்லா தேவர்களும் பகவானை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். தாயே தேவகி, உங்களுடைய நல்ல அதிர்ஷ்டத்தாலும் எங்களுடைய நல்ல அதிர்ஷ்டத்தாலும் பகவான் அவரது எல்லா அம்சங்களுடனும் உங்களுடைய கர்ப்பத்தில் தோன்றியிருக்கிறார். உங்களது நித்திய புதல்வனான ஸ்ரீ கிருஷ்ணர் யதுவம்சத்தை காப்பதற்காக தோன்றியிருக்கிறார். இவ்வாறாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்த பின் பிரம்மதேவரையும் சிவபெருமானையும் தலைமையாக கொண்ட எல்லா தேவர்களும் அவரவர் இருப்பிடங்களுக்கு திரும்பினர். அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகைக்காக காத்திருந்தனர். நாமும் கண்ணன் வரும் வரை காத்திருப்போம். கண்ணன் வருகையுடன் 220ஆம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.